இந்த வெயில் காலம்லாம் போதுங்க. காலையில அம்மா 7 மணிக்கெல்லாம் நொய் உப்புமாவும், தக்காளி தொக்கும் வச்சுருவாங்க. ஏன்னா காலையில 10 மணிக்கெல்லாம் வெயில் 1 மணி போல எரியும். காலையிலக்கும் மத்தியானத்துக்கும் சேர்த்த மாரி ஒரு சூப்பரான நொய் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, வேர்க்கடலை சேர்த்து பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், 2 வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட ஒரு தக்காளி பழமும் சேர்த்து வதக்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ அரை மணி நேரம் ஊற வச்சிருந்த புழுங்கல் அரிசி நொய் சேர்த்துக்கலாங்க. 1 கப் அளவுக்கு நொய் சேர்த்துருக்கேன். இதில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதும் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாங்க. இப்போ குக்கரை மூடி 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. நான் உப்புமா கொஞ்சம் குழைய வேணுன்றதால நான் 4 விசில் விட்டு எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு உதிரியாக வேணும்னா நீங்கள் 3 விசில் விட்டு கூட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவே தாங்க, ஒரு சூப்பரான நொய் உப்புமா. இதுக்கு தக்காளி தொக்கு சூப்பர் காம்போவாக இருக்குங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் காம்போ செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.